Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ். இந்த டிஷ் பேர் என்னன்னா காரம் தோசை. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியா இருக்கும். சோ வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல 400 கிராம் பச்சரிசியை வந்து கழுவிட்டு அதை தண்ணி ஊத்தி ஊற வெச்சுக்கோங்க. இது வந்து 1 hour ஊறணும். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 15 பல் தேங்காய் அதை வந்து இது மாதிரி மிக்ஸில போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஊற வச்ச புளி இது வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு. நெக்ஸ்ட் இதில் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இது மாதிரி வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 7 வரமிளகா, அது மிக்ஸியில் போட்டதுக்கப்புறம் வரமிளகா போடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அரிசியை வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதே இது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ மாவு வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இருக்கணும், நரநரன்னு இல்லாமல் இது மாதிரி நைஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மாவில் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் தோசை இது மாதிரி சுற்றி ஊற்றணும். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் இது மாதிரி மூடி வச்சு சுட்டால் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு கூடயே கடுகை வந்து எண்ணெயில் தாளித்து போடணும். அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தோசை ஊற்றணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான கார தோசை ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தோசையை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு மாவுலே வந்துட்டு கொத்தமல்லி இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சுட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.